அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய பிறந்த நாள். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். இப்படியாப்பட்ட ஒரு சினாரியோவில் நாமளும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் மோரோவர் இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவரை பற்றின சில ஸ்பெஷலான விஷயங்கள் சில விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் இது ஓரளவு தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நான் சில விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். அந்த வகையில் பொதுவாக இப்போது விஜய் அவர்கள் அப்படின்னாலே எல்லாரும் பொதுவாக சொல்கிறது ரொம்ப அமைதியானவர், ஒரு சைலண்ட் பர்சன் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க, காமாக இருப்பார் அப்படின்னு. பட் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப துருதுருன்னு இருந்த ஒருத்தர் தான் அப்படின்ற தகவல்கள் இருக்குது. துருதுருன்னு இருந்த ஒருத்தர் எந்த இடத்துலேருந்து மாறுறாரு அப்படின்னா, அவருடைய தங்கை வித்யா அவர்களினுடைய மறைவுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான ஒரு சைலண்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட வருது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பகிர்ந்துக்கிறேன். அண்ட் மோரோவர் இந்த இந்த தகவலை சொன்னது அப்படிங்கிறது அவருடைய தாயார் தான். ஒரு பொது வெளியில் பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க. அண்ட் சிறு வயசுலேருந்தே மேடை நாடகங்களில் நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்த விஜய் அவர்கள் தன்னுடைய தந்தை எஸ்ஏசி அவர்கள் இயக்கின படங்கள்லாம் ஒரு குழந்தை நட்சத்திரமாகவே அறிமுகமாகினார். வெற்றி அப்படிங்கிற படம் தான் அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு முதல் படம். ஸோ அந்த மாதிரி வெற்றின்ற படத்தில் ஆரம்பித்து சில படங்கள், நான் சிகப்பு மனிதன், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு, இந்த மாதிரியான பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே நடிச்சிருப்பார். அப்படி குழந்தை நட்சத்திரமாக நடித்த விஷயன்றதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, அப்படி அவர் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களினுடைய ஒரு குழந்தை பருவம் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததெல்லாம் விஜயகாந்த் அவர்களினுடைய அந்த படத்தில் குழந்தை பருவ கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். அண்ட் அதே நேரம் நாளைய தீர்ப்பு படத்துக்கு அப்புறமா ஒரு ஹீரோவாக அறிமுகமானது நாளைய தீர்ப்பு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நாளைய தீர்ப்பு படத்துக்கு அப்புறமா ரசிகன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் இருந்து தான் அவருடைய பேருக்கு முன்னாடி இளைய தளபதி அப்படிங்கிற அந்த அடைமொழியை போட்டுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த இளைய தளபதி யார் கொடுத்த பட்டம் அப்படிங்கிற விஷயத்துலையும் ஒரு தகவல் இருக்குது. அதாவது பொதுவாக விஜய் அவர்கள் அந்த காலகட்டங்களில் ரசிகர்கள்கிட்ட இருந்து நிறைய லெட்டர்ஸ் வரும். அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் தொடர்ந்து படிக்கிறது அவருடைய பழக்கமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி லெட்டரில் ஒரு ரசிகர் அவரை இளைய தளபதி அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்கிறாராம். ஸோ அது கொஞ்சம் பிடிச்சி போனதுனால இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேருக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இளைய தளபதியாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தவர் மெர்சல் படம் வரைக்கும் இளைய தளபதி, மெர்சல் படத்துலேருந்து தளபதி அப்படின்னு அது மாற்றிக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தளபதி விஜய் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இளைய தளபதி இப்படிங்கிறதுல இப்படி ஒரு தகவல் இருக்குது. அண்ட் அதே போல் பாம்பே சிட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதை பாடினதன் மூலமாக அங்கேருந்து தான் அவர் சிங்கராகவே அறிமுகமாகிறாரு. பொதுவாக அவருடைய தாயார் ஒரு பாடகி அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடுறதுல ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பாம்பே சிட்டி அப்படிங்கிற அந்த பாட்டு மூலமாக அறிமுகமான ஒரு பாடகராக அறிமுகமான விஜய் அவர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட ஒரு 40 பாடல்கள் கிட்ட பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு தகவல். அண்ட் ஆரம்ப கட்டத்தில் விஜய் நடித்த படங்களில் அவருடைய பேர் கதாபாத்திரத்தினுடைய பெயர் அப்படிங்கிறதும் விஜய் அப்படின்னே இருந்திருக்கு. பொதுவாக பெரிதாக எந்த ஹீரோக்களும் அவங்களுடைய பெயர்களையே கதாபாத்திர பெயர்களாக வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அது ஏதோ ஓரிரு படங்களில் ரொம்ப சொற்பமாக இருக்கும். அது அவங்க புதுசாக வந்த காலகட்டத்திலையாக இருக்கும். ஆனால் இவர் தொடர்ந்து அப்போத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2016 தெரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 படங்களில் அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் விஜய் அப்படின்னே இருந்திருக்கு. ஸோ இது ஒரு சிறப்பான விஷயமா சொல்கிறாங்க. ஏன்னா வேறு எந்த ஆக்டரும் இந்தியாவில் இந்த மாதிரி தன்னுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயரை தன்னுடைய பெயராகவே வச்சுக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயனுடைய கேரியரில் ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் ஜூப்ளி கண்ட படம் அப்படின்னா அது பூவே உனக்காக. ஸோ பூவே உனக்காக படம் தான் ஃபஸ்ட்டு சில்வர் ஜூப்ளி காணுது.
அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி படங்களாகவும் அவருக்கு வந்து கொஞ்சம் அடையாளம் கொடுக்குற படங்களாகவும் இருக்குது அப்படிங்கிறது தகவல். ஸோ பொதுவாக எந்த இசையமைப்பாளருக்கு அவர் ரொம்ப ரசிகர் அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு. ஸோ இளையராஜாவினுடைய அதிதீவிர ரசிகரான விஜய் அவர்கள் காரில் போகும்போதெல்லாம் இளையராஜா பாடல்கள் கேட்கறது அப்படிங்கிறத பழக்கமாக வச்சுருக்கிறாரு. இப்போவும் அப்படி தான் அப்படிங்கிறது தகவல்களாக இருக்குது. அண்டு ஒரு இடத்துல சொல்லும் பொழுது காதலுக்கு மரியாதை படத்தில் இளையராஜா அவர்களினுடைய இசையில் பாடினது என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அதே போல் இளையராஜா ஒரு பக்கம் இப்படி இளையராஜாக்கு ரசிகர் அப்படிங்கிறது போல் இன்னொரு பக்கம் கவுண்டமணி செந்தில் காம்போவுக்கு அவர் ரொம்ப ரசிகர். அண்ட் கவுண்டமணி அவர்கள் பயன்படுத்துகிற அந்த அண்ணான்ற வார்த்தை அதுதான் அவர் நாளடைவில் தன்னுடைய படங்கள்லையும் அப்படின்னு அவர் சொல்கிறது எல்லாமே வந்து கவுண்டமணி அவர்களினுடைய அங்கேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயமாக இங்கே புரிஞ்சிக்கப்படுது. அண்ட் ஒன்ஸ் மோர் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தப்போ சிவாஜி கணேசன் சொன்னாராம், இந்த காலத்தில் இருக்கிற இந்த இளம் நடிகர்களில் என்னை வியப்பில் ஆழ்த்தின பையன் இவன் தான், இவன் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் இருந்தவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் பற்றி சிவாஜி அவர்கள் அப்போது அப்படி சொல்லியிருக்கிறாருன்றது ஒரு தகவல். அந்த திருமலைக்கு அப்புறமா அந்த கில்லி படம் வந்து 50 கோடியை கிராஸ் பண்ணிச்சு வசூலில். ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு அதிகமாக வசூல் பண்ண ஒரு முதல் படமாக கில்லி அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அந்த கில்லி படம் வந்து அப்போது அந்த படையப்பா கலெக்ஷன்ஸ் கூடலாம் போட்டி போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட அந்த டைமில் இருந்து தான் ஸோ ரஜினிக்கு அப்புறமா வந்து அதிகமான வசூல் செய்யக்கூடிய ஒரு ஹீரோவாக விஜய் ஆகியிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த கில்லி படத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு அந்த சொல்கிற அந்த டாக் அப்படிங்கிறதே வந்து அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ கில்லி படத்துலேருந்து அவருடைய வளர்ச்சின்றது ஒரு வேறு தளத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். அப்புறம் இவர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது இவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசை. அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த பொன்னியின் செல்வனில் கூட விஜய் அவர்கள் நடிக்கிறதாக இருந்தது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்குது. பட் அதுக்கப்புறமா சில பட்ஜெட் விஷயங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்னால சில காரணங்கள்னால அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் அவர்கள் நடிகராக நடிச்சிட்டு இருந்த சமயங்களில் இது வரைக்கும் அவர் தமிழை தாண்டி வேறு மொழி படங்களில் நடித்ததில்லை அப்படின்னு கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் வழியை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அவர் வேறு எந்த மொழி படங்கள்லையும் நடித்ததில்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் பிரபுதேவா வந்து கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு ரவுடி ரத்தோர் அப்படிங்கிற படம், அந்த படத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பார். மற்றபடி அவர் எந்த ஒரு மாற்று மொழி படங்கள்லையும் நடித்ததில்லை. அண்டு தெலுங்குல இருந்தெல்லாம் நிறைய வந்திருக்கு, ஓப்பனிங்ஸ்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் வேறு எந்த படங்கள்லையும் நடித்ததில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஃபைனலி பார்த்தா அவருடைய முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி படங்களில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 2009 தன்னுடைய ஒரு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறத வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுறாரு. ஸோ அந்த 2009 மக்கள் இயக்கமாக மாற்றும் போதோ ஒரு அரசியல் பயணத்தில் ஒரு எதிர்கால திட்டத்தோடு தான் அது மாற்றப்படுது. அப்படி அங்கே மக்கள் இயக்கமாக மாறின ஒரு விஷயம் அண்டு கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தற்போது இப்போது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. கட்சி ஆரம்பித்த ஒரு 2 வருடங்கள்லேயே ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கிற வகையில் விஜய் அவர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கிறாரு இந்திய அரசியல் வட்டாரத்தில். சினிமா வட்டாரங்களில் கவனிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அவருடைய சினிமாவில் பண்ண சாதனைகள் மூலமாக. பட் ஆனால் கட்சி ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டுகளில் அதுவும் கரூர் ட்ராஜடி மாதிரியான ஒரு பெரிய விஷயங்களை, ஒரு பெரிய பிரச்சனையை இதெல்லாம் எதிர்கொண்டு இதையெல்லாம் தாண்டி அவர் ஆட்சி அமைச்சது அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக கவனிக்கப்படுற ஒரு விஷயம். அண்ட் ஆட்சி பொறுப்பேற்று தற்போது கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் முதலமைச்சராக தொடர்ந்து பயணம் செய்துட்டு இருக்கிறாரு. அண்ட் அதே போல் இந்த 40 நாட்களில் சில முக்கியமான திட்டங்கள், முக்கியமான முன்னெடுப்புகள் மூலமாக கவனிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இப்படியாக விஜய் அவர்களுடைய முதல்வர் விஜய் அவர்களினுடைய பயணம் அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சில முக்கியமான சிறப்பம்சங்கள் இதெல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். இதில் விடுபட்ட இன்னும் உங்களுக்கு தோன்ற சிறப்பம்சங்கள் என்ன, அவரை பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். மறுபடியும் வேறு ஒரு டாப்பிக்கில் வேறு சில தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.